بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان. رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان. والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசிப்பது என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு தரப்படுவதற்கான காரணம், நபிகளாரை நேசிக்காதவர்கள் இருக்கிறார்களா? நபிகளாரை நேசிப்பதாக சொல்லிக்கொண்டு பிழையான முறையிலே நபிகளாரின் மீது நேசம் வைக்கின்றவர்கள் இருக்கின்றா என்ற சந்தேகங்கள் இங்கு ஏற்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை நேசிப்பதை பற்றி எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள்? அவ்வாறான நேசம் என்பது அதற்கு எந்த அளவு வரையறை இருந்து கொண்டிருக்கின்றது என்பவைகளை எல்லாம் நாம் இங்கு விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சாரார் நபி அவர்களை எல்லை மீறி அளவு கடந்து நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவனுக்குரிய ஒரு தகுதியை வைத்திருக்கின்றான், அவனுடைய ரசூலுக்குரிய ஒரு தகுதியை வைத்திருக்கின்றான், அவனுடைய மலாயிக்காமார்களுக்கு ஒரு தகுதியை வைத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த தகுதி உண்டோ அந்த தகுதியின் அளவுக்குத்தான் அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி சொல்லும் போது வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு எந்த தகுதி உண்டோ அந்த தகுதியின் அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுக்கு தகுதியை கொடுக்கவில்லை என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு என்ற ஒரு தகுதி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தகுதியை அல்லாஹ்வுடைய ஒரு அடியானுக்கு கொடுத்து விடக்கூடாது.
அல்லாஹ்வுடைய ஒரு அடியானுடைய தகுதியை அல்லாஹ்வுக்கும் கொடுத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு ஒரு தகுதி இருக்கின்றது, அந்த தகுதியைத்தான் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியானுக்கு ஒரு தகுதி இருக்கின்றது, அந்த தகுதியைத்தான் அல்லாஹ்வுடைய அடியானுக்கு கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கின்ற நேசம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எனது தாய் தந்தை இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களை விடவும் என்னுடைய உயிரை தவிர உங்களை நேசிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? முதலாக நான் என்னை நேசிக்கிறேன், எனது உயிரை நேசிக்கிறேன், அதுக்கு அடுத்த கட்டமாக உங்களை நேசிக்கிறேன். உங்களை நேசிக்கின்ற அளவுக்கு நான் வேறு எவரையும் நேசிக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது சொன்னார்கள், இல்லை, உனது உயிரை விடவும் நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை திருத்திக் கொண்டார்கள். எனது உயிரை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்றார்கள். நேசம் அப்படித்தான். அதாவது உங்களில் ஒவ்வொருவரும் அதாவது உங்களுடைய தாயை விட, உங்களுடைய தந்தை விட, உங்களது பிள்ளைகளை விட, இந்த உலக மக்கள் அனைவரை விடவும் என்னை நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கின்றார்கள். நாம் நபி அவர்களை அப்படித்தான் நேசிக்கிறோம். நமது நேசம் முதலாவது அல்லாஹ், இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல், அதற்கு பின்னால் தான் நமது தாய் தந்தை பிள்ளைகள் கணவன் மனைவி என்ற எல்லா நேசமும் அதற்கு பின்னால். முதலாவது அல்லாஹ், இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கின்றது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதாக சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதாக சொல்லிக்கொண்டு எல்லை மீறக்கூடிய மக்களை இன்று நாம் பார்க்கின்றோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நேரடியாக பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாக, அவர்களிடத்திலே தமது தேவைகளை கேட்டு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கேட்கக்கூடியவர்களாக நபியுடைய தகுதியை வைத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த ரபியுல் அவ்வல் வந்தால் மட்டும்தான் நபியை நேசிக்க வேண்டும் என்ற பிரச்சாரம் பேசப்படுகிறது. ரபியுல் அவ்வல் வருவதற்கு முன்னால, அதற்கு முன்னாலேயோ அதற்கு பின்னாலேயோ ரபியுல் அவ்வல் வருவதற்கு முன்னாலேயோ அதற்கு பின்னாலேயோ நபியுடைய நேசத்தை பேசவே மாட்டார்கள். ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் மேடை போடுவார்கள். மேடை போட்டு மீலாது விழா என்ற பேரிலே நபியை பற்றி பேச தொடங்கி விடுவார்கள். அவரை பற்றி புகழ் பாடத் தொடங்கி விடுவார்கள். அந்த பேச்சு, அந்த புகழ் ரபியுல் அவ்வலுக்கு முன்னால் உள்ள மாதங்கள்லையோ அதுக்கு பின்னால் உள்ள மாதங்கள்லையோ இருக்க மாட்டாங்க. அந்த ரபியுல் அவ்வலில் தான் இதெல்லாமே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிப்பதென்றால் ரபியுல் அவ்வலில் மட்டும் நேசிப்பதில்லை, காலமெல்லாம் நேசிக்க வேண்டும், இரவும் பகலும் நேசிக்க வேண்டும். எப்போதும் நமது உள்ளத்திலே அந்த நபியை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நேசம். இந்த நேசம் தான் நமக்கு இருக்க வேண்டும். ரபியுல் அவ்வல் வந்துவிட்ட உடனே இன்று நபிகளாரை நேசிப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பலவிதமாக நபி அவர்களை நேசிப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஒன்று என்ன செய்வார்கள்? மேடை போட்டு நபி அவர்களை புகழ்வதாக சொல்லிக்கொண்டு நபி அவர்களை பற்றி செய்திகளை எல்லாம் பேசுவார்கள். இது ஒன்று. இரண்டாவது, அரசியலிலே ஈடுபடக்கூடிய நமது பாராளுமன்ற அங்கத்தவர்களால கடந்த சுமார் ஒரு 15 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலங்களிலே உருவாக்கப்பட்டதுதான் தேசிய மீலாது விழா என்று அரசாங்கம் கொண்டாடுகின்றது. இந்த மீலாது விழாவை எதுவரைக்கும் கொண்டு போய்விட்டார்கள் என்றால்
அரசாங்கம் கொண்டாடுகின்ற அளவுக்கு இந்த மீலாது விழாவை கொண்டு போய்விட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் 2 விடுமுறை கொடுக்கப்படும். ஒவ்வொரு சமுதாயம், அதாவது பெரும்பான்மை சமுதாயத்தை தவிர அவர்களுக்கு மாதம் போயா தினம் என்று அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது. அதை தவிர உள்ள சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு 2 விடுமுறைகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த 2 விடுமுறையிலே முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்த தலைவர்கள் எந்த அளவுக்கு இதிலே அவர்கள் மார்க்கம் தெரியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நோன்பு பெருநாளைக்கு 1 விடுமுறை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மீலாது தினத்துக்கு அடுத்த விடுமுறை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு விடுமுறை வேண்டும். எங்கே? நோன்பு பெருநாளைக்கு 1 விடுமுறை, ஹஜ்ஜி பெருநாளைக்கு 1 விடுமுறை நமக்கு தேவை. ஆனால் ஹஜ்ஜி பெருநாளுடைய விடுமுறையை எப்படி ஆக்கியிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு பேங்க், ஒரு வங்கி விடுமுறை போல ஆக்கியிருக்கிறார்கள். அது தேசிய விடுமுறை கிடையாது. அந்த அளவுக்கு அதை ஆக்கி ஹஜ்ஜி பெருநாளை 2ஆம் தரமாக்கி இந்த மீலாது விழாவை 1ஆம் தரமாக்கி ஆக்கியிருக்கின்றார்கள். இந்த மீலாது விழா கொண்டாட்டம் அண்மை காலத்திலே உருவாகியது. கடந்த 1 நூற்றாண்டுக்கிடையிலே உருவாகியதுதான் இந்த மீலாது விழா கொண்டாட்டம். எது வரைக்கும் என்று சொன்னால், இந்த மக்கள் ஷாபி மதுஹபு, ஹனபி மதுஹபு என்று மதுஹபுகளை சொல்கிறார்களே, அந்த மதுஹபுகளிலாவது மீலாது விழா என்ற ஒன்று இடம்பெற செய்யப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டு பார்த்தால் அப்படி ஒன்று கிடையாது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாவா அல்ல இமாம் ஹனபி இமாம் அவர்களா, மாலிக் இமாம் அவர்களா, அல்லது ஹம்பலி இமாம் அவர்களா, எந்த ஒரு இமாமாவது இந்த மீலாது விழாவுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றார்களா என்று பார்த்தா எவருமே எந்த முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது அண்மை காலத்திலே உருவாக்கப்பட்டது. இது எதன் மூலமாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். அதாவது, எனது சமுதாயம் யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை அணுவாக பின்பற்றுவார்கள். எதுவரைக்கும் பின்பற்றுவார்கள் என்றால், காலுக்கு செருப்பு எந்த அளவு இருக்கின்றதோ அது போல பின்பற்றுவார்கள். வலது காலுடைய செருப்பு 8 இன்ச் என்றால் இடது காலுடைய செருப்பும் 8 இன்ச் தான். அதுதான் சமம். செருப்புக்கு செருப்பு நிகர் என்பது இதுதான். அந்த அளவுக்கு நிகராக பின்பற்றுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மீலாது கொண்டாடுகின்றவர்களுக்கு ஆதாரம் எங்கிருந்து கிடைத்தது தெரியுமா? குர்ஆனிலிருந்து கிடைக்கவும் இல்லை, ஹதீஸிலிருந்து கிடைக்கவும் இல்லை, இமாம்களிலிருந்து கிடைக்கவும் இல்லை. அவர்களுக்கு கிடைத்தது எங்கே தெரியுமா? டிசம்பர் 25ஆம் நாளன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இப்பொழுது இந்த சமுதாயம் என்ன முடிவுக்கு வந்தார்கள்? ஈசா நபியுடைய பிறந்த தினத்தை இந்த கிறிஸ்தவ சமுதாயம் கொண்டாட முடியுமாயிருந்தால் நமது நபிகளாருடைய பிறந்த தினத்தை நாமே கொண்டாடாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பீட்டின் மூலமாகத்தான் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்து அவர்கள் ஈசா நபியை கொண்டாடுவதை பார்த்துத்தான் இவர்கள் மீலாது கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் நடந்தது. அதிலும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது கொண்டாடுகின்றவர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளில் மீலாது கொண்டாடுகின்றார்கள். எல்லா கலண்டர்லையும் அப்படித்தான் டேட் இருக்கின்றது. நபிகளாருடைய மீலாத் என்று வரும்போது எல்லா கலண்டர்லையும் ரபியுல் அவ்வல் 12ஆம் பிறை அன்று தான் அவர்களுக்கு மீலாத் என்று அங்கு விடுமுறை குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆவது நாளில் மரணித்தார்கள் என்பது உறுதியான செய்தி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திங்கட்கிழமை நாள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகினார்கள். ஆனால் வரலாற்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே, வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே ஏகமனதான ஒரு கருத்து கிடையவே கிடையாது. அவர்கள் பிறந்தது 8வது நாள், 10வது நாள்,
12வது நாள், 14வது நாள், 17வது நாள் என்று பலவிதமான கருத்து முரண்பாடு உண்டு. அல் பிதாயா வன்னிஹாயா என்ற ஒரு வரலாற்று நூல் இருக்கின்றது. அந்த வரலாற்று நூலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை சொல்லுகின்ற போது நபி அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12ஆம் நாள் பிறந்தார்கள் என்பது அங்கு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் மரணித்த தினத்தை பற்றி சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு தினம் என்று சொல்லப்படவில்லை. 8ஆம் நாள், 10ஆம் நாள், 12ஆம் நாள், 14ஆம் நாள், 16ஆம் நாள், 17ஆம் நாள் என பல தினங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான ஒரு நியாயமும் இருக்கின்றது. என்ன நியாயம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலம் இருக்கின்றதே, அந்த காலத்திலே நபிகளாருடைய பிறப்பை பற்றி விசேஷமாக அந்த கொண்டாடுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் அன்று பிரபல்யமாக ஆகியிருக்கவில்லை. அனாதையாக பிறந்தார்கள். அவர்கள் தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற நேரத்திலே தந்தையை இழக்கிறார்கள். தந்தை மரணித்து விடுகிறார். தந்தை மரணித்ததுக்கு பின்னால அனாதையாகத்தான் அந்த பிள்ளை பிறக்கிறது. அனாதையாக பிறந்ததனால அந்த அவர்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலோ அல்லது மக்காவாசிகளுக்கு மத்தியிலோ இந்த முஹம்மது என்பவர் விசேஷமுடைய ஒருவராக அன்று இருக்கவில்லை. அப்படி இல்லாத காரணத்தினால அவருடைய பிறப்பை மக்கள் விசேஷமாக கொண்டாடுகின்ற அளவுக்கோ அல்லது நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்ற அளவுக்கோ அல்லது அதை குறித்து வைக்கின்ற அளவுக்கோ எந்த விதமான அவசியம் அந்த மக்களுக்கு ஏற்படவும் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் பிறக்கின்ற எவருடைய பிறந்த தினங்களையும் யாரும் பெரியதாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. நபிகளாருடைய புகழ் சமுதாயத்துக்கு எப்பொழுது வர ஆரம்பித்தது என்றால் அவர்களுடைய 40வது வயதிலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் தான் அவர்களை பற்றிய செய்தி உலகத்திலே பேசப்பட்டது. மக்காவாசிகளுக்கு மத்தியிலே அந்த மக்கத்து மக்களுக்கு எதிரான ஒரு எதிரியாக பார்க்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதராக பார்க்கப்பட்டார்கள். அதனால் அவர்கள் பிறந்த நாளை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு எந்த விதமான அவசியமும் அன்று இருக்கவில்லை என்பது இதை கொண்டுதான் நமக்கு தெரிய வருகின்றது. ஆகவே ரபீஉல் அவ்வல் 12ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த தினம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த இறந்த தினத்தை தான் இந்த மக்கள் பிறந்த தினம் என்று கொண்டாடுகின்றார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் அவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்துடைய நடைமுறையை பார்க்கிறார்கள். அதே போல யூத சமுதாயத்துடைய நடைமுறையை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய வணக்க வழிமுறைகளை பார்க்கிறார்கள். அப்படியான அந்த நடைமுறையை பார்க்கும்போது அந்த கிறிஸ்தவ சமுதாயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மனைவியாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகனாகவும் அல்லாஹ்வை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையாகவும் தான் அந்த மக்கள் மதித்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியை கண்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கும் இதே போன்ற ஒன்று எதிர்காலத்திலே உருவாகலாம் என்ற காரணத்தினால மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். லா துத்ரூனி, என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், லா துத்ரூனி, என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ வேண்டாம். கமா அத்தரத்தின் நசாரா அல் மசீஹ ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த சமுதாயம் எப்படி அளவு கடந்து புகழ்ந்தார்களோ அதுபோல என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ வேண்டாம். இன்னி அப்துல்லாஹி வரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியானாகவும் அவனுடைய ரசூலாகவும் தான் இருக்கிறேன். மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். நபி அவர்களுக்கு விளங்குகிறது, இந்த கிறிஸ்தவ சமுதாயமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் தரத்துக்கு உயர்த்தி விட்டார்கள் என்றால், கடவுளின் குமாரன் அல்லாஹ்வுடைய மகன் என்ற தரத்துக்கு உயர்த்தி விட்டார்கள் என்றால், எதிர்காலத்திலே
தனக்கும் இதுதான் ஏற்படலாம் என்பதை நபி அவர்கள் உணர்ந்துதான் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். கிறிஸ்தவ சமுதாயம் மரியமுடைய மகன் ஈசாவை அளவு கடந்து புகழ்ந்தது போல என்னையும் நீங்கள் அளவு கடந்து புகழ்ந்து விட வேண்டாம். நான் அல்லாஹ்வுடைய அடியானாகவும் அவருடைய தூதராகவும் தான் இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எந்த அளவு அகீதாவிலே பயிற்சி கொடுத்தார்கள் என்றால், அடிப்படை கொள்கையிலே பயிற்சி கொடுத்தார்கள் என்றால், ஷிர்க்குடைய விஷயத்திலே சஹாபாக்களை எந்த அளவுக்கு கவனமாக அவர்களை வழிநடத்தினார்கள் என்றால், ஒரு நாள் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், மாஷா அல்லாஹு வஷித, அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் என்று சொல்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிறுத்து, அப்படி சொல்லாதே, மாஷா அல்லாஹு சும்ம ஷித, அல்லாஹ் நாடினால் பின்னர் நீங்களும் நாடினால் என்று பிரித்து சொல்லு, சேர்த்து சொல்லாதே. அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் என்று சொன்னால் நானும் அல்லாஹ்வும் சமமாகி விடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை சொல்வதற்கு முன்னதாக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அப்படி சொன்னவரை பார்த்து, அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, என்னை நீ அல்லாஹ்வுக்கு நிகரானவனாக ஆக்கிவிட்டாயா? குல் மாஷா அல்லாஹ் சும்ம ஷித, அல்லாஹ் நாடினால் பின்னர் நீங்களும் நாடினால் என்று சொல்லு என்பதாக அந்த சஹாபியை திருத்துகிறார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீதாவிலே அடிப்படை கொள்கையிலே மிக தெளிவாக இருந்தார்கள். ஷிர்க்குடைய விஷயத்திலே அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் ஷிர்க்குடைய எந்த காரியத்திலும் ஈடுபடாத அளவுக்கு அவர்களை மிக கவனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்து வழிநடத்தி இருக்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. எந்த சம்பவம்? அல்லாஹ்வும் நீங்களும் நாடினார் என்று அந்த சஹாபி சொன்னாரே, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி என்ன சொன்னார்கள்? அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, என்னை நீ அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டாயா? குல் மாஷா அல்லாஹ் சும்ம ஷித, அல்லாஹ் நாடினால் பின்னர் நீங்களும் நாடினால் என்று சொல்லுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த காலத்திலே மீலாது விழா மட்டும் நடத்துவதில்லை, இன்னும் ஒன்றும் செய்கிறார்கள். கடந்த காலத்திலே நாம் எல்லாம் அதுதான் செஞ்சோம். இந்த தௌஹீதை விளங்குவதற்கு முன்னதாக, ஷிர்க்குடைய பாரதூரத்தை விளங்குவதற்கு முன்னதாக நாமும் அதைத்தான் செய்தோம். என்ன செய்வார்கள்? இந்த ரபியுல் அவ்வல் வந்து விட்டால் முதலாம் பிறையிலிருந்து 12ஆம் பிறை வரைக்கும் அந்த 12 தினங்களும் மௌலிது ஓதுவார்கள், சுபஹான மௌலிது ஓதுவார்கள். இந்த சுபஹான மௌலிதிலே ஒரு வரி வருகின்றது இப்படி: யா சய்யித சாதாத்தி ஜிஅத்துக காசிதா அர்ஜூஹிமாக்க ஃபலா துஹய்யிம் மக்ஸதி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, உங்களை நாடி உங்களிடம் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்குங்கள், எனது ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வையுங்கள், எனது ஆசையை நீங்கள் நிராசையாக ஆக்கிவிடாதீர்கள் என்று நபி அவர்களை பார்த்து படிக்கின்ற ஒரு பாடல் இந்த சுபஹான மௌலிதிலே இருக்கின்றது. இப்போ நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு என்ன சொன்னார்கள்? என்னை நீ அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டாயா என்ற வார்த்தை திருப்பி கேட்டார்கள் அல்லவா? இது நபி அவர்களை பார்த்து, நபி அவர்களை நோக்கி எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தாருங்கள் என்று நபி அவர்களிடத்திலே நேரடியாக உதவி கேட்கக்கூடிய பாடலாக இருக்கின்றதா இல்லையா? என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பது அல்லாஹ் அந்த நபி அவர்களிடத்திலே நேரடியாக உதவி கேட்கக்கூடியதாக இது இருக்கின்றதா இல்லையா? அது மட்டுமல்ல, அந்த கஃபாருல் ஹத்தாயா வத்துனூபில் மூபிகாத்தி, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கின்றவர், அதுவும் லேசுப்பட்ட பாவம் அல்ல. வத்துனூபில் மூபிகாத்தி, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களையும் நீங்கள் தான் மன்னிக்கின்றவர் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பாடலை
இந்த சுபஹான மௌலிதிலே பார்க்கின்றோம். சகோதரர்களே, அழித்தொழிக்கக்கூடிய பாவம் என்றால் என்ன தெரியுமா? அதாவது கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, அதே போல வட்டி எடுப்பது, அதாவது ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது, இது போன்ற பாவங்கள் தான் அழித்தொழிக்கக்கூடிய பாவம். இப்படியான பாவங்களையும் நீங்கள் தான் மன்னிக்கின்றீர்கள் என்று நபி அவர்களை பார்த்து இவர்கள் இந்த மௌலிது ஓதுகின்றவர்கள் படிக்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? பொதுமக்கள் படித்தால் பரவாயில்லை, பொதுமக்கள் அவர்கள் தரப்பில் இருக்கின்ற உலமாக்களை அழைத்து அவர்களை வைத்துத்தான் இதை படிக்கிறார்கள். இதற்கு அரபு மொழியிலே இருக்கின்ற இந்த வாசகங்களுக்கு வேறு என்ன மொழிபெயர்ப்பை அவர்களால் கொடுக்கலாம்? அதாவது நபி அவர்களை பார்த்து அந்த ஷம்சுன், அந்த பத்ருன், அந்த நூருன் ஃபௌக நூரி என்று நபி அவர்களை புகழ்ந்து பாடுகிறார்கள். நீங்கள் தான் சந்திரன், நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் ஒளிகளுக்கு மேல் ஒரு ஒளி, ஜோதிகளுக்கு மேல் ஒரு ஜோதி என்று நபி அவர்களை படித்துவிட்டு அதே தொடரிலே அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கின்றவர், வத்னூபில் மூபிகாத்தி, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கின்றவர் என்று நபியை பார்த்து படிக்கிறார்கள். இங்கே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்கின்றார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், உம்மத்தை பார்த்து சொல்கின்றார்கள். இன்னி அத்தூபு இலல்லாஹி குல்ல யௌமின் மிஅத்த மர்ரா ஃபதூபு இலைஹி, நான் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ இவர்கள் நபியிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், நபி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கும் போது அந்த நபியிடத்திலே இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் இது எவ்வளவு தூரம் அறிவுக்கு பொருந்தாத ஒன்று என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் இஸ்திக்பார் என்ற ஒரு இஸ்திக்பாரை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹா இல்லா அந்த ஹலக்தனி வான அபுதுக்க வான அலா அஹதிக்க வஅதிக்க மஸ்ததாது அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அந்த. நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற இஸ்திக்பார்கள், பாவ மன்னிப்புகளுடைய வாசகங்களிலே இதுதான் மிக உயர்தரமான வாசகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த சய்யிதுல் இஸ்திக்பாரை ஒருவர் காலையிலே ஓதிவிட்டு மாலையாகுவதற்கிடையில் மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம், மாலையிலே ஓதிவிட்டு மறுநாள் காலையாகுவதற்கிடையிலே மரணித்தால் அவருக்கு சுவர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். நபி அவர்கள் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்கான வாசகங்களை நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த நேரத்திலே இந்த மௌலிதிகளை இயற்றவர்களுக்கின்றார்களே, அவர்கள் நபியிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவாறான வாசகங்களை இவர்கள் இயற்றி வைத்திருக்கின்றார்கள். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதாவது சஹீஹுல் புகாரி, இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்னு சொல்றது. சஹீஹ் முஸ்லிம், இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் திருமிதியை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ். இப்படி ஒவ்வொரு கிதாபையும் தொகுத்தவர் யார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பிள்ளைகள் பாடசாலையில் படிக்கிற புத்தகங்கள், இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் என்றால் அவருடைய பேர் சொல்லப்படும். அந்த புத்தகத்தில் முன்னால் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சுபஹான மௌலிதை எழுதியவர் யார் என்று கேட்டால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதாவது ஹத்தீபுல் பகதாதியோ அல்லது முஹம்மதுல் கஸ்ஸாலியோ, இந்த 2 பேரும் ஒருத்தர் தான். உறுதியாக அதையும் அவர்களுக்கு எழுதி வைக்கவில்லை. அந்த கித்தாபை எழுதியவர் இன்னார்தான் என்று சொல்கின்ற அளவுக்கு கூட அந்த புத்தகத்தில் அதை எழுதியவர் யார்,
தொகுத்தவர் யார் என்பது கூட தெரியாத அளவுக்குத்தான் அதை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான அந்த அதிலே இன்னும் ஒரு செய்தி, யாமன் தமாதா வஜித்தரம் துபு வஅத்தரி வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம். அதாவது அளவு கடந்து பாவம் செய்தவனே, நீ ஹரத்திலே அடங்கி இருக்கின்றாரே அவரிடத்தில் தஞ்சமடைந்து அவரிடத்தில் தௌபா செய்வாயாக. யார் ஹரத்திலே அடங்கி இருக்கின்றவர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா நகரிலே ஹரத்திலே அடங்கி இருக்கின்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அளவு கடந்து பாவம் செய்த நீ அந்த நபியிடத்திலே தஞ்சமடைந்து அவரிடத்தில் தௌபா செய் என்று சொல்லி இதே கிதாபில் ஏதும் வருகின்றது. இப்படியெல்லாம் ஷிர்க்குடைய வாசகங்கள் எல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஓதி நபியை புகழுவதாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தகுதியை வைத்திருக்கின்றான். அந்த தகுதியை நாம், அதாவது நம்முடைய விசுவாசத்திலே ஈமானின் அடிப்படையிலே அந்த நபி அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நம்முடைய கலிமாவை எப்படி மொழிகிறோம்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கிறோம். நபியை எப்படி விசுவாசம் கொள்கிறோம்? வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த தகுதியை நாம் இரண்டாவதாகத்தான் சொல்கிறோம். முதலாவது என்ன சொல்கிறோம்? அப்துஹு, அவனுடைய அடியார். அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை முதலாவது சொல்லிவிட்டு இரண்டாவது சொல்லுகிறோம் வரசூலுஹு, அவனுடைய தூதர் என்று சொல்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா நபிமார்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அடிமை என்பது இருக்கின்றதே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை நடப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் தஆலா அரிசிலே அமர்ந்திருப்பான். அந்த நேரத்திலே அவனுக்கு முன்னால் நான் சென்று சுஜூதிலே வீழ்ந்து விடுவேன். சுஜூதிலே வீழ்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யக்கூடிய அந்த உரிமையை எனக்கு தருமாறு நான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன். நான் நீண்ட நேரம் மன்றாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து சொல்வான், யா முஹம்மத் இர்பா ரஸக் இஷ்ஃபா துஷ்ஃபா சல் துஅத. முஹம்மதே, உம்முடைய தலையை உயர்த்தி நீ ஷஃபாஅத் செய், ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும். நீ கேளு, கேட்பது கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தகுதி வேறு, நபியுடைய தகுதி வேறு. நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத் செய்யக்கூடிய எல்லா தகுதியையும் எல்லா உரிமையையும் கொடுத்து விடுவான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த தகுதியில் இருந்துதான் அல்லாஹ்விடத்திலே அந்த அதிகாரத்தை கேட்பார்கள். சுஜூதிலே வீழ்ந்தவர்களாகத்தான் அந்த அதிகாரத்தை கேட்பார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு நபியை சமப்படுத்தி விடுகின்றார்கள். இந்த மௌலித் ஓதுகின்றவர்களுடைய நம்பிக்கை ஒன்று எப்படி இருக்கின்றது தெரியுமா? அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நேரத்தில் சுவர்க்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சுவர்க்கத்தின் வாசலில் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு 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 அல்லாஹ் மன்னிக்காத போது, யா அல்லாஹ், முஹம்மதுடைய பொருட்டால் எனது பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டபோது அல்லாஹ் திருப்பி கேட்கிறானாம், ஆதமே, முஹம்மது என்னிடத்தில்
தகுதியில் உயர்ந்தவர் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய பேரோடு சேர்த்து இன்னமொருவருடைய பேரை நீ இணைத்து எழுதுவதாயிருந்தால் அவர் உன்னிடத்தில் தகுதியானவர் என்பதை நான் உணர்ந்தேன், அதனால் தான் நான் அவருடைய பொருட்டால் கேட்டேன் என்ற போது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், தான் அவர்தான் உம்முடைய வழித்தோன்றலே வருகின்ற கடைசி நபி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மன்னித்ததாக இவர்கள் ஒரு கதையை கட்டி வைத்திருக்கின்றார்கள். இது வெறும் கட்டுக்கதை தான். இது எந்த ஒரு ஹதீஸ் கிதாபிலும் இடம்பெற்றது அல்ல. இன்னைக்கு நாம் நிறைய ஹதீஸ் கிதாப்களை பார்க்கின்றோம். எந்த ஒரு ஹதீஸ் நூலிலும் இப்படி ஒரு செய்தி இடம்பெறவில்லை. இவர்கள் இட்டு கட்டிய ஒரு செய்தி. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கற்பனையான இட்டு கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, சுவர்க்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததாக ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸை இவர்கள் கொண்டு வந்து காட்டட்டும் பார்க்கலாம். அப்படி இவர்களால் காட்டவே முடியாது. காரணம், அப்படி எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இவர்களுடைய மௌலிது கித்தாபில் மாத்திரம்தான் அது எழுதப்பட்டிருக்கின்றது. புகாரியிலோ முஸ்லிமிலோ இப்னு மாஜாவிலையோ திருமீதியிலோ இது போன்ற எந்த ஒரு ஹதீஸ் நூலிலும் இப்படி ஒரு செய்தி எழுதப்படவில்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற தகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடிமை. அதாவது அவர்கள் பிறந்ததிலிருந்து 40வது வயது வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாக மட்டும்தான் இருந்தார்கள். அப்படி இருந்தவருக்கு 40வது வயதிலே கிடைத்த அந்த நபித்துவம் இருக்கின்றதே, அதற்கு பின்னால் தான் வரசூலுஹு என்று ரசூல் என்ற தகுதியை பெற்றார்கள். அது எது போல தெரியுமா? உங்களில் ஒருவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பாடசாலைக்கு சென்று படித்து ஓஎல் படித்து ஏஎல் படித்து ஏஎல்ல அந்த பிள்ளை அது பயோசயின்ஸ் படித்து டாக்டராகி பட்டம் பெற்ற உடனே அந்த பிள்ளைக்கு பேருக்கு பக்கத்தில் டாக்டர்னு எழுதப்படுகிறது. அவர் பட்டம் பெற வரைக்கும் உதாரணமாக அவருடைய பெயர் அனஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அவர் பாடசாலையில் படித்து முடிக்கின்ற வரைக்கும் அனஸ் தான். யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற வரைக்கும் அனஸ் தான். பட்டம் பெற்றதுக்கு பின்னால டாக்டர் அனஸ் பேர் வந்து விட்டது. இதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து 40வது வயது வரைக்கும் முஹம்மத் மட்டும்தான் பெயர். அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் என்பது மட்டும்தான் பெயர். 40வது வயதுக்கு பின்னால நபித்துவம் கிடைத்ததுக்கு பின்னால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பட்டம் அந்த 40வது வயதுக்கு பின்னால் தான் கிடைக்கின்றது. அதனால் நம்ம முதலா என்ன சொல்றோம்? வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்று நாம் விசுவாசம் கொள்ளுகின்றோம். நாம் உது செய்கின்றோம் அல்லவா? உது செய்கின்ற நேரத்திலே உது செய்து முடித்ததற்கு பின்னால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த கலிமாவை நாம் ஓதினோம் என்று சொன்னால் அதற்குரிய தகுதி என்ன தெரியுமா? அவனுக்காக சுவர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். அதில் அவன் விரும்புகின்ற வாசல் வழியாக சுவர்க்கத்தினுள் பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி இந்த கலிமாவுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த கலிமாவுக்கு இருக்கின்றது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதியில் எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. மறுமை நாளில் எல்லா நபிமார்களை விடவும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, மறுமை நாளில் பாவிகளுக்கு ஷஃபாஅத் செய்வதில் எந்த ஒரு நபியும் பொறுப்பேற்க மாட்டார். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஷஃபாஅத் செய்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் காணுகின்றோம். அதனால் தகுதி என்ற அடிப்படையிலே எல்லா நபிமார்களை விடும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதியுடையவர்கள். ஆனால் அவர்களை
அல்லாஹ்வுடைய தரத்துக்கு உயர்த்திவிடக் கூடாது, படைத்த இறைவனுடைய தரத்துக்கு உயர்த்திவிடக் கூடாது. எந்த நிலைமையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, நபி அவர்களை புகழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். நபி அவர்களை நேசிக்க வேண்டும், சந்தேகமே கிடையாது. நாம் நேசிக்க வேண்டும். நபி அவர்கள் புகழக்கூடியவர்கள், சந்தேகமே கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தகுதியை பற்றி நான் சொல்லும்போது, நபி அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தான் செய்ய வேண்டும். நாம் அவர்களை புகழ்ந்து இருப்பதல்ல. அவர்கள் அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய மக்கா வாழ்க்கையை பற்றி, மதீனா வாழ்க்கையை பற்றி, அவர்கள் கொடுத்த கொடைகளை பற்றி எல்லாம் நாம வரலாறு சொல்லலாம். ஆனால் அந்த நபிக்கும் நமக்கும் இடையிலே உள்ள உறவு என்ன தெரியுமா? 2 வகையான உறவு இருக்கின்றன. அந்த உறவிலே முதலாவது உறவு என்ன தெரியுமா? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல் குர்ஆன் 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். நபியே, மூமின்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்ற இந்த வசனம் அருளப்படுகின்றது. இந்த வசனம் அருளப்பட்ட போது சஹாபாக்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சலாம் சொல்வது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வோ ஸலவாத்து சொல்லுமாறு சொல்லி இருக்கிறான். அந்த ஸலவாத்தை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்துடைய வாசகங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வாசகங்களில் ஒன்றுதான் நாம தொழுகையிலே ஓதுகின்ற இப்ராஹிமியா ஸலவாத்து. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம என்று ஓதுகிறோமே, இவ்வளவும் நபி அவர்களுக்காக நாம் செய்கின்ற பிரார்த்தனை. அல்லாஹ்வை பார்த்து நாம் கேட்கின்ற பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹ்வே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ எப்படி பரக்கத்தை செய்தாயோ அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ பரக்கத்தை செய்வாயாக. பரக்கத்தை செய்வாயாக என்றால் அருள் புரிவாயாக என்று, அபிவிருத்தி செய்வாயாக என்று கேட்கின்றோம். அதே போல அல்லாஹ்வே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ அருள் புரிவாயாக என்று. பரக்கத் என்றால் அபிவிருத்தி, அதாவது ஸலவாத் என்றால் அருள். இந்த இரண்டையும் நாம் அல்லாஹ்விடத்திலே நபி அவர்களுக்காக கேட்கிறோம். அல்லாஹ்வே, நபி அவர்களுக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, நபி அவர்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக என்று கேட்கிறோம். இது என்ன பிரார்த்தனையா இல்லையா? அல்லாஹ்வே, நபி அவர்கள் நீ பரக்கத்தை செய்வாயாக, இது பிரார்த்தனையா இல்லையா? அல்லாஹ்வே, நபி அவர்களுக்கு அருள் புரிவாயாக, இது பிரார்த்தனையா இல்லையா? இது முற்றிலும் பிரார்த்தனை தான். ஆனால் இறுதி வாசகம் என்ன சொல்கிறது தெரியுமா? இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே, நீதான் புகழுக்குரியவனும் நீதான் கீர்த்தி மிக்கவனுமாய் என்று இறுதியாக அல்லாஹ்வை பார்த்து சொல்கின்றோம். ஆக இங்கு புகழுக்குரியவன் யார்? அல்லாஹ் தான் புகழுக்குரியவன். நபி அவர்களோ பிரார்த்தனை எதிர்பார்க்கப்படக்கூடியவர்கள், மக்களுடைய பிரார்த்தனையை எதிர்பார்க்கின்றவர்களாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். புகழுக்குரியவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் புகழுக்குரியவன் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நாம் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுகிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? உலகத்தார்களை ஆட்சி புரிகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகின்றோம். யாருக்கு புகழ்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
நபியாக தெரிவு செய்து அனுப்பிய அல்லாஹ் புகழுக்குரியவன். ஏன்? அந்த அல்லாஹ் அனுப்பியதால் தான் அவர்கள் நபி. அந்த நபி என்ற தகுதி அவர்களுக்கு கிடைத்ததனால் அல்லாஹ் அவர்களை நபியாக தூதராக அனுப்பியதால் தான் அவர்கள் நபி. அதனால் புகழ் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான் புகழ் போய் சேர்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதிலும் கூட இந்த ஸலவாத்துடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது இந்த ஸலவாத்தை ஒருவர் ஒரு முறை எனக்கு ஓதினால் அவன் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்தை சொல்கிறான். அதாவது உங்களில் ஒருவர் நபிகளாருக்கு ஒரு முறை ஸலவாத்தை சொல்கிறீர்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மனிதனுக்கு உடனடியாக அவன் 2வது முறை ஸலவாத்தை சொல்வதற்கு இடையில அல்லாஹ் அவனுக்கு 10 ஸலவாத்தை சொல்கிறான். 2ஆம் முறை ஸலவாத்தை சொன்னீர்களா, 3ஆம் முறை ஸலவாத்தை சொல்வதற்கு முன்னதாக 10 முறை ஸலவாத்தை சொல்கிறான். 10 முறை ஸலவாத்தை சொல்கிறான் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? எப்போதும் அல்லாஹ்வை சூழ கோடிக்கணக்கான மலக்குகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மலக்குகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், எனது நபியின் மீது ஸலவாத்து சொன்ன இன்னானை நான் மன்னித்து விட்டேன், நான் மன்னித்து விட்டேன், நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் 10 முறை சொல்லுவான். இதுதான் அல்லாஹ் 10 முறை சொல்லுகின்ற ஸலவாத்து. ஸலவாத்துடைய சிறப்பு இவ்வளவு சிறப்பான ஒன்றுதான். சகோதரர்களே, இன்று அதாவது நபிகளாருக்கு சொல்லக்கூடிய ஸலவாத்தை நபி அவர்களை புகழ்வதாக பிழையாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ஸலவாத் என்பது நபி அவரை புகழ்வது அல்ல. ஸலவாத் என்பது நபி அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வதுதான் ஸலவாத். அதுதான் ஸலவாத். அல்லாமல் அல்லாஹ் நபி அவர்களை புகழ்வது அல்ல. நபி அவர்களுக்கு அவர் அருள் புரியுமாறும் நபி அவர்களுக்கு பரக்கத்தை செய்யுமாறும் அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற பிரார்த்தனைக்குத்தான் ஸலவாத் என்று சொல்லுகின்றோம் என்ற இந்த விளக்கம் தெரியாத காரணத்தினால இந்த அப்பாவி மக்கள் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை கொண்டு நான் நபி அவர்களை புகழுகிறோம் என்று பிழையான கருத்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த ஸலவாத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த ஒரு பகுதி இருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே, நீ மக்களை பார்த்து சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது உங்களை அல்லாஹ் நேசிப்பான். அது மட்டுமல்ல, உங்களது பாவங்களை மன்னிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். இப்போ அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? நபியை புகழ சொல்லவில்லை, நபியை பின்பற்ற சொல்கிறான். நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பின்பற்ற சொல்லுகிறான். எனது நபியை நீங்கள் பின்பற்றினால் நான் உங்களை நேசிப்பேன். எனது நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இருந்தால் எனது நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். எனது நபியை நீங்கள் பின்பற்றினால்தான் நான் உங்களை நேசிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இறுதியாக என்ன சொல்கிறான்? நேசிப்பது மட்டுமல்ல, உங்களது பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு, அவனுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டுமாயிருந்தால் நாம அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். சகோதரர்களே, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே உதாரணங்களை கொண்டும் உவமானங்களை கொண்டும் நமக்கு புரிய வைக்கக்கூடிய சில செய்திகளை சொல்லுகின்றான். நான் ஒரு உவமானம் சொல்லுகிறேன். அதாவது ஒரு தந்தை இருக்கிறார். அந்த தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள். இப்பொழுது அந்த தந்தை ஐவேளை தொழுகைகளையும் ஜமாத்தோடு தொழுகிறார், சுன்னத்தான தொழுகை தொழுகிறார், தஹஜ்ஜுதும் தொழுகிறார். அதே போல முகம் நிறைய தாடி வைத்திருக்கின்றார், உண்மைதான் பேசுவார். அத்தோடு
மக்களுக்கு நிறைய தான தர்மங்கள் கொடுப்பார். இப்படி நல்ல பண்பாடுகள் நிறைய கொண்ட ஒரு தந்தை. இப்பொழுது தந்தையுடைய 2 மகன்ல மூத்த மகன் என்ன செய்கிறார்? தந்தையை போலே ஐவேளை தொழுகைகளையும் உரிய நேரத்திலே தொழுகிறார், சுன்னத்து தொழுகிறார், தஹஜ்ஜுது தொழுகிறார், உண்மைதான் பேசுகிறார். அதே போல முகன் நிறைய தாடி வைத்திருக்கின்றார், மக்களோட பண்பாக நடந்து கொள்கிறார். இப்படி ஒரு நல்ல பழக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. அதுதான் அவன் செய்கிறான். ஆனால் 2வது மகன் இருக்கிறாரே, அந்த மகன் எப்போதும் மக்களிடத்திலே தனது தந்தையை பற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பான். எனது தந்தை ஐவேளையும் தொழுகுவார், சுன்னத்தும் தொழுவார், தான தர்மங்களும் கொடுப்பார், இதெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அவன் தொழுவது இல்லை, அவன் உண்மை பேசுவது இல்லை, அவன் முகத்திலே தாடி வைப்பது இல்லை, அவன் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே அவன் எழும்புவதற்கு பதிலாக ஃபஜ்ரும் தொழாமல் உறங்கி விடுகின்றான். இப்பொழுது தந்தையை பின்பற்றுகின்றவன் மூத்த மகனா இளைய மகனா? தந்தையுடைய நல்ல பண்பாடுகளையும் நல்ல குணபாடுகளையும் மக்களுக்கு மத்தியிலே இவன் பிரச்சாரம் செய்கின்றவனாக இருக்கிறானே அல்லாமல் இவனிடத்திலே பண்பாடுகள் கிடையாது. ஆனா மூத்த மகன் தந்தையை முழுமையாக பின்பற்றுகிறான். இந்த ஓமானத்தை எதற்காக சொன்னேன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் உண்மை பேசினார்கள், நாம் உண்மை பேச வேண்டும். அவர்கள் ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு தொழுதார்கள், நாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். அவர்கள் சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுத்தார்கள், நாமும் அப்படி கொடுக்க வேண்டும். இப்படி நபி அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு நபி அவர்களை புகழ்வதாக சொல்லிக் கொண்டவர்கள், மௌலிது ஓதுகின்றவர்கள் முகத்திலே தாடி இல்லை, முகத்தை சிரைத்திருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே தொழுகை ஜமாத்து தொழுகைக்கு செல்வதில்லை. அது மட்டுமல்ல, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதில்லை. இது மாதிரியான ஒரு கூட்டம் ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் நபி அவர்கள் மீது மௌலித் ஓதுகின்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படியான புகழை அல்லாஹு தஆலா அந்த நபிக்காக எதிர்பார்க்கவில்லை. அந்த நபியுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே சொல்கின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிரி வ ذكرல்லாஹ கதீரா. எவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நேசிக்கின்றவர்களாக விசுவாசம் கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலில் அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால் நாம் அந்த நபியின் மூலமாக எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அந்த நபியுடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அப்படியான சமுதாயத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே அல்லாமல் அந்த நபியை வாழ்க்கையிலே முன்மாதிரியாக பின்பற்றாதவர்களாக இருந்து கொண்டு நபியை நேசிப்பதாக சொல்லுகின்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். யூதர் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அளவு கடந்து புகழ்ந்தார்களோ அதுபோல என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, இதோ பாருங்கள், இந்த மீலாது என்ற இந்த நிகழ்ச்சி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால அந்த சஹாபாக்கள் இந்த மீலாதை கொண்டாடி இருக்க வேண்டுமா இல்லையா? இப்போது போலல்ல, அன்று இஸ்லாமிய ஆட்சி இருந்தது, கலீஃபாக்கள் இருந்தார்கள். முதலாவது கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரும் 30 வருடங்களுக்கும் அதிகமான காலம் இஸ்லாமிய ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அதாவது நபி அவர்களை புகழ்வது நோக்கமாக இருந்தால், நபி அவர்களை புகழ்வது என்பது மீலாது மேடைகள் போட்டுத்தான் புகழ வேண்டும் என்று இருந்திருந்தால் அன்று
இஸ்லாமிய ஆட்சியின் மூலமாக அந்த சஹாபாக்கள் மேடை போட்டு ரபியுல் அவ்வல் மாதத்தை அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். அப்படி யாராவது கொண்டாடினார்களா? கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த தினத்தையும் கொண்டாடவில்லை, இறந்த தினத்தையும் கொண்டாடவில்லை. இரண்டையுமே அந்த சஹாபாக்கள் கொண்டாடவில்லை. அந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றினார்கள். எதுவரைக்கும் பின்பற்றினார்கள் என்றால், மார்க்கத்திலே நபி அவர்கள் செய்யாத ஒரு செயலை யாராவது செய்தால் உடனே கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால ஒருவர் தும்முகிறார். தும்மின உடனே அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். வேண்டாம், அப்படி சொல்லாதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தது தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று மட்டும்தான். நீ மேலதிகமாக சொன்னாயே வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், இது நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்ததல்ல, இனிமேல் நீ சொல்லக்கூடாது என்று உடனே தடுக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படித்தான் பின்பற்றினார்கள். ஆனால் இன்று நபி அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகின்றவர்கள், நபி அவர்களை புகழுவதாக சொல்லுகின்றவர்கள், மார்க்கத்திலே நபி அவர்கள் செய்யாத பல செயல்பாடுகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் செய்து கொண்டுதான் நபி அவர்களை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் மீது நேசம் வைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்களை புகழுகிறோம் என்று சொல்கின்றார்கள். இப்படியான ஒரு புகழ்ச்சியை அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. சஹாபாக்கள் இப்படி நபி அவர்களை புகழக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் நாம் உண்மையாகவே நபி அவர்கள் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நபி அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் படிக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரே ஒரு கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வதாக, அன்பு வைப்பதாக யாரெல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு இன்று பல மொழிகளில் வந்திருக்கின்றது. அது தமிழ் மொழியிலும் வந்திருக்கின்றது. நீங்கள் நபி அவர்களுடைய வரலாறை நீங்கள் ஒரு முறையாவது முழுமையாக வாசித்து பார்த்ததுண்டா என்று கேள்வி கேட்டு பாருங்கள். எவரும் வாசிக்கவில்லை. அவர்கள் மௌலிதை ஓதுகிறார்களே அல்லாமல் வேறு எதையும் அவர்கள் செய்யவில்லை. மீலாது மேடைகள் போட்டு இந்த காலத்திலே கொண்டாடுகின்றார்களே அல்லாமல் வேறு எதுவும் அவர்கள் செய்யவில்லை. நாம் உண்மையாக நபியின் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை நாம் முழுமையாக வாசிக்க வேண்டும். எப்படி பிறந்தார்கள், எப்படி நபித்துவத்துக்கு முன்னால் வாழ்ந்தார்கள், எப்படி நபித்துவத்துக்கு பின்னால் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய மக்கா வாழ்க்கை எப்படி இருந்தது, மதீனா வாழ்க்கை எப்படி இருந்தது என்று வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. அந்த வரலாறை நாம் படித்தால் உண்மையாகவே நபியை நாம் நேசிக்கின்றவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே நமக்கும் நபி அவர்களுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான ஒரு அன்பு உறவு ஏற்பட வேண்டுமாயிருந்தால் அந்த நபி அவர்களை நாம் முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அது என்னவென்று சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ, எப்படி கண்டீர்களோ அதுபோல நீங்களும் தொழுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நபி அவர்களுக்கு மீலாது மேடை போடுகின்றவர்கள், நபி அவர்களுக்கு மௌலிது ஓதுகின்றவர்கள் நபி அவர்களை போன்று தொழுகிறார்களா? எங்குமே யாரும் தொழுவது கிடையாது. பாரம்பரியமாக சம்பிரதாயமாக என்ன தொழுகை நடந்ததோ அந்த தொழுகையை மட்டும்தான் அவர்கள் தொழுகிறார்களே அல்லாமல் நபி அவர்கள் தொழுதது போன்ற தொழுகையை அவர்கள் தொழுகின்றவர்களாக இல்லை என்பதை பார்க்கின்றோம். இன்று நாம் எல்லாம் மீலாது மேடை ஓடுவது கிடையாது, இந்த மௌலிது ஓதுவது கிடையாது. ஆனால்
நபி அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நமது தொழுகையை அவன் அங்கீகரிக்க வேண்டுமாயிருந்தால் நபி தொழுதது போல யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களுடைய தொழுகையை மட்டும்தான் தொழுகையாக அங்கீகரிப்பான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நபிகளாரின் மீது உண்மையான நேசம் என்பது அவர்களை பின்பற்றுவதை கொண்டுதான் ஏற்படுகின்றது என்பதை 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, நீர் சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களது பாவங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கிடுகின்ற நிபந்தனை அவனால் அனுப்பப்பட்ட தூதராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அடைந்து கொள்வோம். மறுமை நாளையிலே நபிகளாருடைய நேசத்தை அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அடைந்து கொள்வோம். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நபிகளார் ஷஃபாத் வழங்குகிறார்களே, அந்த நேரத்திலே அவருடைய ஷஃபாத்தையும் அடைந்து கொள்வோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.